476லேருந்து 550க்குள்ள வாழ்ந்தவர் தான் ஆரியபட்டர். குப்தர்கள் காலத்துல இப்போ இருக்கிற தற்போதைய பீகார்ல பிறந்தவர். இவர் ஆரியபட்டியம் அப்படின்ற ஒரு நூலையும், ஆரிய சித்தாந்தம்ங்கிற வானியல் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட நூலையும் எழுதியிருக்கிறாரு. இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்துல தலைவரா இருந்தார் அப்படின்னு நம்பப்படுது. அல்ஜீப்ராவோட தந்தை அப்படின்னு சிறப்புக்குரியவர் இந்த ஆரியபட்டர். பூஜ்ஜியத்தை உருவாக்குனது ஆரியபட்டர் தான். பூஜ்ஜியத்தை உருவாக்குனது மூலம் நம்பர் சிஸ்டத்தோட டெசிமல்ஸ்லேயே பெரிய ஒரு புரட்சியை கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடியே குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு இந்தியர் ஆரியபட்டர் உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி முக்கோணம், அப்புறம் வட்டம் முதலிய கணித சாஸ்திரங்களுக்கு தேவையான ஃபார்முலாக்கள், சூத்திரங்கள்ல அந்த காலத்திலேயே உருவாக்குனாரு. பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணித மாறிலியோட அப்ராக்சிமேட்டான வேல்யூவை தந்தவர் ஆரியபட்டர். இது இப்போ சயின்டிஃபிக்காக வரக்கூடிய வேல்யூவேஷனோட கிட்டத்தட்ட ஒத்து வருது. அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை அப்பயே கணக்கிட்டு சொன்னவர். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கான கால்குலேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒத்து வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னு அறிவியல் ரீதியாக சொன்னவர் அவர். அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றுறதுனால தான் நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்ஸ் ராத்திரி நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார்.